உலகத்தில் பறந்து வாழக்கூடிய அனைத்து அன்னை தமிழ் உறவுகளுக்கும் காலை நேர வணக்கம். அதாவது நேற்று நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவேந்தல் நாள். அதாவது இதே மாதத்தில் தான் நமது தமிழீழ விடுதலை புலிகளையும் நமது தமிழீழ மக்களையும் கொன்று குவித்த மாதமும் இதே மாதம் தான். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, துரோகம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது நமது ஒரு நாட்டின் பிரதமர் அப்படின்னா எதனால் கொல்லப்படுறாங்க? அதாவது காங்கிரஸ் குடும்பத்தினுடைய வரலாறே பார்த்தாக்க நமது ஐயா மகாத்மா காந்தியும் துப்பாக்கியில் சுடப்பட்டு தான் கொல்லப்பட்டார். சோனியா காந்தி அம்மையாராக இருக்கட்டும், இந்திரா காந்தி அம்மையாராக இருக்கட்டும், நம்ம ராஜீவ்காந்தி ஐயாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நாட்டின் பிரதமருக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை. என்ன காரணம்? மோடியை கூட வராரு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அவர்களுடைய பாதுகாப்புக்கு மட்டும் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான செலவு பண்ணுறாங்க. அது என்ன காரணம்? இந்த நாட்டில் எதனால் இந்த மதவாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆமாம், அதாவது மகாத்மா காந்தி சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் மகாத்மா காந்தி ஐயா சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வெள்ளைக்காரங்கிட்ட அவங்களுடைய பதவிக்காக ஒரு பைய பேசி நள்ளிரவு 12 மணிக்கு கொடியேற்றி மிட்டாய் கொடுத்து அவங்களுடைய வழியாக வர பிரதமர் பதவி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்து கடையிலேயே வாங்குங்க, இந்து பெண்களையே திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி இட்டாலியில் பொண்ணு கட்டிக்கிட்டு வந்தார். அது பிடிக்காம தான் நமது நாதராம் கோட்சே அவர்கள் கொள்கிறாரு. என்னடா இங்கே மதத்தை முதல்ல தூவி விதைச்சது யார் சொல்லுங்கள்? அடிப்படையில் இந்த நாட்டுக்கு மதத்தை தூவி மத போதையை தூவி விதைச்சது யார்? ஆமாம், இன்றைக்கி காங்கிரஸ் குடும்பம் ஒரு நல்ல ஒரு கட்சியாக இருந்திருந்தால் அன்றைக்கி பிஜேபிங்கிற ஒரு கட்சி அலைன்ஸ் இன்றைக்கி தனியாக பிரிஞ்சு போயிருக்காது. காங்கிரஸ் பிஜேபியினுடைய துவக்கமே காங்கிரஸ் குடும்பம் தான். ஆமாம், இதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இயக்கம் முதல்ல விதை போட்டதே காங்கிரஸ் குடும்பம் தான். 1989ஆம் ஆண்டு ஒரு போர் நடக்குது இலங்கையில். ஒரு 40,000 மாவீரர்கள் கொல்லப்படுறாங்க. ராஜீவ்காந்தி ஐயா அங்கே போகிறாரு. அங்கே போகிறப்ப ராஜீவ்காந்தி ஐயா போகிறப்ப அங்கே சிங்கள இராணுவ ஒரு மீட்டிங் நடக்கு. அதில் போகிறாரு. அந்த மாநாட்டில் ஐயா நடந்து போகிறப்ப ஒரு சிங்கள இராணுவ படைத்தளபதி விஜயமுனி என்பவர் துப்பாக்கி கட்டையை எடுத்துகிட்டு போய் பிடாரியிலே அடிக்க போகிறாரு. ஒரு 4 காவல் கூட இருந்த இராணுவ அதிகாரிகள் இராணுவ அணிவகுப்பின் முறையின் போது அடிக்க போகிறப்ப பிடிச்சி அது பார்க்குறாங்க. அப்போது கூட ஒரு சிந்திக்க கிடையாது. ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கிற நம்மளையே அடிக்க வராங்களே, அப்போ அப்பாவி தமிழர்களை எவ்வளவு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், 4 நாட்கள் தங்கி இருக்கிறாரு. அதாவது விடுதலை புலிகள் நமது தனுவுக்கா ஒரு ராஜமரியாதை அணிவிக்க மாலை கொண்டுட்டு போகிறாங்க. அப்போது ராஜீவ்காந்தி ஐயா உடம்புல தான் ஒரு அவருக்கு பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த ஒரு பாம்பு ஒன்று இருந்திருக்கு. அது டைம் எக்ஸ்பிரியன் ஆகி வெடிக்குது. இதுதான் உண்மை. ஆமாம், ராஜீவ்காந்தி ஐயாவுக்கு கொல்லி வச்சிருக்கக்கூடாது. ஆமாம், புதைச்சிருக்கணும். இன்றைக்கி அது உளவுத்துறை மறைச்சிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு துரோகம். ஆமாம், மிகப்பெரிய ஒரு துரோகம். இந்த துரோகத்தினால ஒரு நாட்டையே நீங்கள் அழிச்சிங்க. ஆமாம், தனு அக்கா மாலை போகிறப்ப தனு அக்கா வெடித்து செதற கிடையாது. தனு அக்கா கழுத்து மட்டும்தான் வெடிச்சிருக்கு. ராஜீவ்காந்தியை தான் வெடித்து செதஞ்சிருக்கிறாரு. இன்னொன்று பார்த்தாக்கா இது கிட்டத்தட்ட ஒரு 204 பக்கங்கள் கொண்டு 204 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. 254 கோடி புள்ளி விவரமாக பழனி பாபா ஐயா ஒரு இதில் பேசியிருப்பார். 254 கோடி, கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு 1 கோடியா ராஜீவ்காந்தி ஐயா கொலை வழக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்படி இருந்து ஒரு பிரதமர் ஒரு பக்கத்து நாட்டுக்கு போகிறாரு. கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட போக கிடையாது. ஆமாம், யார் நம்ம மூப்பனார் ஐயாவாக இருக்கட்டும், டிஆர் பாலுவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், இல்லை திண்டிவனம் ராமமூர்த்தியாக இருக்கட்டும், யாருமே போக கிடையாது. ஏன்னா அவங்க இன்றைக்கி பதவி வெறியை முதல்ல தூவி விதைச்சதே இந்த காங்கிரஸ் குடும்பம் தான். ஆமாம், இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டது என்ன அப்படின்னா, முதல்ல பதவி அவங்களுக்கு அடுத்தது யார்? நம்ம தான். ஆமாம், மக்கள் தான் வீழ்ந்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும், தான் செத்தாலும் சரி தன் இனம் எழுந்தால் போதும் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. இதனால் வரைக்கும் பதவியில் இருந்தவங்க காமராஜர் ஐயா மட்டும்தான் அப்படி இருந்தார். ஆமாம், மற்றபடிக்கெல்லாம் யாருமே கிடையாது. இந்த பதவி வெறிக்காக தன்னுடைய காங்கிரஸ் கட்சி கூட இருக்கிற துரோகிங்க ஒருத்தர் கூட போக கிடையாது. அங்கே ஐயா அங்கே கொல்லப்படுறாரு. ஆமாம், இது பழனி பாபா ஐயா மிகப்பெரிய தெளிவாக சொல்லியிருப்பார். அது பாருங்கள். இந்த பாட்டில் பட்டாசு வைங்க.
இன்னொரு காலி பாட்டில பக்கத்துல நிறுத்துங்க. இது ரெண்டு பக்கத்துல வச்சு இதை கொளுத்தி விடுங்க. எதுங்க வெடிக்கும்? இதான் வெடிக்கும், இது வெடிக்காது. புரியுதா? இது சாதாரண பட்டாசு வைக்கிறவனுக்கு தெரியுற தத்துவம். இதுக்கு ஒண்ணு எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வர அவசியம் இல்லை. ராஜீவ் காந்தி உடம்புல இருந்த குண்டு வெடிச்சு 24 பேர் சாவுக்கு காரணமாச்ச ஒழிய தனு உடம்புல குண்டு இருந்தா தனு துண்டு துண்டா போயிருப்பான். இது கோர்ட்டுக்கு வந்து அவன் தப்பா டான்ஸ் ஆடி அதுக்குள்ள நம்மள ஈழ புலிகள் வந்தா இடுப்புல குண்ட கட்டினா குனிஞ்சா சுவிட்ச போட்டா தம்முன்னு வெடிச்சுச்சாமா. எவன்டா பாத்தீங்க? எல்லா பயிலும் டிவியில முதல் நாளே உளறிட்டீங்க. ராஜீவ் செத்தன்னைக்கு ஜெயந்தி நடராஜ ஓண்டு அழுகுறா. தம்முன்னு சத்தம் கடிச்சு அண்ணாந்து பார்த்தாலாமா. கருப்பு புகை தெரிஞ்சான். மரகதன் சந்திரசேகரன் தம்முன்னு வெடிச்சு அண்ணாந்து பார்த்தாலாமா. மேல கருப்பு புகை. திண்டிவன ராமமூர்த்தி டம்முன்னு வெடிச்சாமா அண்ணாந்து பார்த்தாராமா. மூப்பனாரு டம்முன்னு வெடிச்சாமா அண்ணாந்து பார்த்தாராமா. எல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டான். எவனும் ஐ விட்னஸ் கிடையாது. ஆகாய விட்னஸ் தான். மயிர்ல ஜெயிக்கும் கேஸ். உண்மை என்னவென்றால் ராஜீவ் காந்திக்கு கொல்லி வச்சிருக்க கூடாது. இட் இஸ் a controversial death. ராஜீவுக்கு ஒரு சோபஸ்டிகேட்டட் நவீனப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் குண்டு ஒன்று இடுப்பில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது தற்காப்புக்காக. இதை இந்திய அரசு மறுக்க முடியாது, உளவு பிரிவு மறுக்க முடியாது. உங்களோடு மட்டும் நான் பேசவில்லை, உள்துறை இலாகாவோடும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த குண்டு டைம் எக்ஸ்பைரி ஆகியோ மிஸ் ஹேண்டில் ஆகியோ வெடிச்சு பாவம் மாலை போட வந்தவ மௌத்தா போயிட்டா. இதுதான் உண்மை. ராஜீவ் காந்திக்கு தான் இங்க இருந்து ஒண்ணும் காணும். தனு உடம்பு நல்லா தான் இருக்குது, கழுத்துல தான் வெடிச்சிருச்சு. அவ உடம்பு கல்கத்தால பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்க. ராஜீவ் காந்தி பாடியும் நீ பிரிசர்வ் பண்ணிருந்தீனா தான் இந்த வழக்கை நிரூபிக்க முடியும். அதுக்குள்ள நம்மள ஈழ புலிகள் வந்தா இடுப்புல குண்ட கட்டினா குனிஞ்சா சுவிட்ச போட்டா டம்முன்னு வெடிச்சுச்சாமா. எவன்டா பாத்தீங்க? அவன் அவசர அவசரமா எரிஞ்சதே அவன் தான் கொலையாளி என்பதை மறைப்பதற்காக போலீசும் காவல்துறையும் உள்துறையிலாகவும் புலனாய்வுத்துறையும் சேர்ந்து சதி செய்து பிணத்தை எரித்து விட்டார்கள். நீதி வேண்டும், நீதி வேண்டும், உன் நிலத்துல ராஜீவ்காந்தி மரணம் தெரியுது. ராஜீவ்காந்தியால என் நிலத்துல எவ்வளவு மரணம் உனக்கு தெரியல. ஆனா தெரிஞ்சு பேச மாதிரி ஒரு தடவை பேசு, அதையும் பேசு. ராஜீவ்காந்தியை ராணுவ அணிவிப்பு மரியாதைன்னு விஜய்மணி துப்பாக்கி கட்டையால் அடிச்சான்ல, அதையே அந்த மாதிரி ஆளுகள்லாம் விமர்சிக்க. அன்னைக்கு ராஜீவ்காந்தி செத்துருந்தா நான் புடுங்கிருப்பேன். நீ என்ன பண்ணிருப்பேன்? நீ எங்க அண்ணன் திலீபன் கேட்கிறாருல, அப்ப அழுந்தி புடவைய பிடிச்சிலே இவ்வளவு வல்லாதிக்க நாட்டின் அதிபரை நம்மளையே இப்படி ஒருத்தர் அடிக்கிறானே, அப்ப அப்பாவை தமிழ் மக்களை எப்படி அடிச்சிருப்பான்னு நீங்க ஏன் யோசிக்கலன்னு கேட்கிறான்ல, அதுக்கு பதில் சொல்லுங்கடா.